யூனிட் 2ல் கடைசி மாடல் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இது வரைக்கும் 3 தியரம் பார்த்துருக்கோம். தெவெனின்ஸ் தியரம், நார்ட்டன்ஸ் தியரம் அண்ட் சூப்பர் பொசிஷன் தியரம் பார்த்துருக்கோம். 4வது தியரம் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். உங்களோட சிலபஸில் 4 தியரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்னா என்னென்னு பார்ப்போம். இந்த வார்த்தையில் இருக்குது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இதில் நடக்கும் ஒரு சர்க்யூட்டில். அப்போ ஒரு சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறத பற்றி சொல்கிறது தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். சரியா? திரும்பவும் இந்த தியரத்தை படித்து பாருங்கள். இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் இதில் நடக்க போகுது, ஒரு சர்க்யூட்டில் நடக்க போகுது. அப்போ ஒரு சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த தியரத்தோட வேலை. சரியா? ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். It states that maximum power will be transferred from source to load. source to load, சோர்ஸுங்கிறது பேட்ரி, அதிலிருந்து லோடுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா when load resistance is equal to source resistance. இதுதான் கண்டிஷன். இந்த வார்த்தை கொஞ்சம் புதுமையான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. எப்போ லோட் ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குமோ அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கண்டிஷன். when லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் போட்டிருக்கு. ஆர் லோடுங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ், ஆர் சோர்ஸுங்கிறது இதை எப்படி படிக்கணும், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் படிக்கணும். லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா? இப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத இந்த சர்க்யூட்டில் காமிக்கிறேன். இது ஒரு சர்க்யூட். இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பார்ப்போம். இது RLன்னு கொடுத்துருக்காங்க. இது லோட் ரெசிஸ்டன்ஸு. அப்போ இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட்டில் லோட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதான் RLங்கிறது தான் லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன, இதை தவிர மற்றது எல்லாமே சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான். RL தவிர மற்றது எல்லாமே சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் சேர்ந்து RS, சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ இந்த சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, லோட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறது தெரியுதா? எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, when RL is equal to R source resistance. எப்போ லோட் ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்கோ அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா. இதுதான் அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். எப்போ லோட் ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக வருமோ அந்த நேரத்தில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா இந்த சர்க்யூட்டில். புரியுதா உங்களுக்கு? சார், இதுதான் கண்டிஷன். இது உங்களுக்கு பரீட்சையில் கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தை பற்றி பரீட்சையில் கேட்காமல் இருக்க மாட்டாங்க. ஒன்று 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ இல்லை 10 மார்க்லேயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தை பற்றி கேட்பாங்க. இப்போ கண்டிஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் லோட் இஸ் ஈக்குவல் டு ஆர் சோர்ஸ், அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சரி, இது கண்டிஷனை சொல்லியாச்சு. எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குங்கிறத சொல்லிட்டோம். அடுத்து எவ்வளோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எவ்வளோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. P max is equal to, அதாவது மேக்ஸிமம் பவரை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதான் ஃபார்முலா. V Thevenin squared divide by 4RL. இந்த V Theveninங்கிறது தெவெனின் தியரத்தில் பார்த்துருக்கோம். எப்படி V Thevenin கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஃபார்முலா என்ன, P max is equal to V Thevenin squared divide by 4 into RL. RLங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ். சரி, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் மனசில் வச்சுக்கோங்க, பரீட்சையில் கேட்பாங்க. P max is equal to V Thevenin squared divide by 4 into RL. சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, டூரிங் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் த சர்க்யூட் எஃபிஷியன்சி வில் பி 50% கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இது 1 வேர்டில் கேட்பாங்க. ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப அந்த சர்க்யூட்டோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குமா, 50% தான் இருக்குமா. ஒரு கிராஃப் வரைஞ்சி காமிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கோங்க, ஒய் ஆக்சிஸில் பவர் எடுத்துக்கோங்க. இதோட கிராஃப் எப்படி வரும்னா, கரண்ட் கூட 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 பவர் கூடிக்கிட்டே வருது. கூடி ஒரு இடத்துல மேக்ஸிமம் வருது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது.
அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் வருது இல்லையா, இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப இந்த சர்க்யூட்டோட எஃபிஷியன்சி வில் பி 50%. புரியுதா? கரண்ட்டு ஒரு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருது. அந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப சர்க்யூட் எஃபிஷியன்சி வில் பி 50%ன்னு சொல்கிறாங்க. சரியா? இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் படித்து பாருங்கள். நம்ம இப்போ நேராக கணக்குக்குள்ளே போயிடுவோம். இந்த கணக்கில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதுதான் இங்கே நம்ம வாக்கியமாக கொடுத்துருக்கோம். இதை படித்து பார்த்துக்கோங்க. கணக்கு படித்து பாருங்கள். ஃபார் தி சர்க்யூட் ஷோன் பிலோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்எல். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர்எல். அந்த ஆர்எலோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார் விச் த மேக்ஸிமம் power is transferred from the source. For which the maximum power is transferred from the source. Find the value of that power. மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஃபார்முலா இருக்குது. அதே நேரம் இந்த ஆர்எலோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பை யூஸிங் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். சரியா? கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 36 வோல்ட்டு. என்ன கண்டுபிடிக்கணுமா? லோட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்எல் கண்டுபிடிக்கணும். அதே நேரம் லோட் பவர் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பவரை தான் லோட் பவர்னு சொல்கிறாங்க. சரி, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? VThevenin கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? VThevenin கண்டுபிடிக்கணும். VThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு தெவெனின் தியரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அங்கே ஒரு பார்த்துட்டு கூட இங்கே வாங்க. VThevenin கண்டுபிடிக்கணும்னா லோடை ஓப்பன் பண்ணணும். இதான லோடை ஓப்பன் பண்ணியிருக்கோமா? இந்த சர்க்யூட்டை இதான லோடு ஆர்எல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? ஓப்பன் பண்ணி அடுத்த சர்க்யூட்டை வரைஞ்சாச்சு. பாருங்கள், அப்படி தானே இருக்குது. சரி, இப்போ VThevenin கண்டுபிடிச்சிடலாம். VThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது A அண்டு B இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த A பாயிண்ட்டுக்கு B பாயிண்ட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது தான் தெவெனின்ஸ் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் தான் தெவெனின்ஸ் வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஏக்கும் பிக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது தான் தெவெனின்ஸ் வோல்டேஜ். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த 12 ஓம் அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இங்கேயே இருக்க போகுது. இந்த 12 ஓமில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இங்கேயே இருக்க போகுது. காரணம் என்ன? இந்த 12 ஓமும் VThevenin பேரலாக இருக்குது இல்லையா? இந்த A அண்டு பிக்கு மத்தியில் தானே இந்த 12 ஓம் இருக்குது. ஏக்கும் பிக்கும் மத்தியில் தான் தெவெனின்ஸ் வோல்டேஜ்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல போட்டிருக்கோம் VThevenin. ஏக்கும் பிக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ். அதே மாதிரி இங்கே பாங்க, இந்த 12 வோல்ட்டு எதுக்கு மத்தியில் தான் இருக்குது? ஏக்கும் பிக்கும் மத்தியில் தானே இந்த 12 ஓமும் இருக்குது. அப்போ இது பேரலல்னு சொல்லலாமா? அப்போ இந்த 12 ஓமில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய வோல்டேஜ். அதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ். சரியா? இதை கண்டுபிடிப்போம். இந்த 12 ஓமில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முதல் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓம்ஸ் லா படி வோல்டேஜ் வேணும் அப்படின்னா கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 12 ஓம் இருக்குது. இந்த 12 ஓமில் என்ன கரண்ட் இருக்கும் அதை கால்குலேட் பண்ணால் ரெண்டையும் பொறிக்கினீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் கிடச்சிரும். சரி, VThevenin is equal to I into 12 போட்டால் ஐங்கிறது இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கரண்ட்டு எவ்வளோன்னு தெரியாது, கால்குலேட் பண்ண போகிறோம். I is equal to V டிவைட் பை R தான் 36. Vங்கிறது என்ன? வோல்டேஜ் 36 டிவைட் பை இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 6 + 12 is 18. இந்த இடத்துல போட்டிருக்கோமா? 36 டிவைட் பை 18. 18ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 6 + 12 is equal to 2 ஆம்பியர். சார், அப்போ VThevenin கண்டுபிடிச்சிடலாமா? கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. 2 + 12 is equal to 24 வோல்ட். இந்த 24 தான் VThevenin. சரி, VThevenin கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து RThevenin கண்டுபிடிக்கணும். RThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த சர்க்யூட்லேருந்து சோர்ஸை ஷார்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்யூட்டில் சோர்ஸை ஷார்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 36 வோல்ட்டு தான் ஒரு சோர்ஸ் இருக்குது. இதை அப்படியே ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணி மற்ற வழியெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன செய்யுங்க? ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? ஏலேருந்து கரண்ட் வருது. எது சீரிஸ் எது பேரலல் கண்டுபிடிக்கிறது? கரண்ட் வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும். ஏங்கிற இடத்துலேருந்து கரண்ட் ட்ராவல் ஆகுது. 4 ஓம் வழியாக கடந்து இந்த இடத்துல கரண்ட் ரெண்டாக பிரியுது. இங்கிட்டு கொஞ்சமும் கரண்ட் பிரியுது. அப்போ இந்த 6 ஓமும் 12 ஓம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. காரணம் என்னப்பா? இந்த இடத்துல கரண்ட் பிரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்டில் கரண்ட்டு பிரியுது.
கரண்ட் எங்கே புரியுதோ அங்கே பேரல் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 6 ஓம் 12 ஓம் பேரலாக கனெக்டாக இருக்குது. அதான் இங்கே போட்டிருக்கும். இங்கே வாங்க, இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்குமா, 6 ப்ளஸ் சரி, நியூமரேட்டரில் ப்ராடக்ட்டும் டினாமினேட்டரில் சம்மும் போடணும். 6 மல்டிப்ளைட் பை 12 ஹோல் டிவைட் பை 6 + 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 4 ஓம். 6க்கும் 12க்கும் கம்மியாக தான் இருக்க முடியும். பேரல் பண்ணுறப்ப இந்த 6 ஓமுக்கும் 12 ஓமுக்கும் கம்மியான ஒரு வேல்யூ தான் ஆன்சராக வரணும். அப்படி தான் வந்திருக்கு, 4 ஓம் வந்திருக்கு. சார், இப்போ இந்த 4 ஓம் கிடச்சிருக்கு. இந்த 4 ஓமும் இந்த 4 ஓமும் எப்படி இருக்கும், சீரியஸாக இருக்கும். நீங்கள் படம் வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு புரியும். எப்படி இது சீரியஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கரண்ட்டு ஒரே பாதையில் தான் போகும். இந்த 4 ஓம் வழியாக கிடக்கக்கூடியது தான் இந்த 4 ஓம். இந்த பேரல் பாத் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு 4 ஓம் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 4 ஓம் வழியாகவும் ஒரே கரண்ட்டு தான் வரும். அதனால் இது சீரீஸ்ன்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ 8. ஆர் தெவனினோட வேல்யூ 8. இந்த ஆர் தெவனின் தான் ஆர்எல். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தில் ஆர் தெவனின் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் நம்ம எடுத்துக்கிட முடியும். சரி, அப்போ இந்த தெவனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருமா? மாதேஷ், சீக்கிரம் வாப்பா, அந்த சார்ஜை போடு, லேப்டாப் சார்ஜை போடுறா. மேமாவா, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, சாரி. சரி, தெவனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைங்க. தெவனின்ஸ் வோல்டேஜ் வரைஞ்சாச்சு, கண்டுபிடிச்சிருக்கோம். 24 வோல்ட் போட்டிருக்கோம். ஆர் தெவனின் கண்டுபிடிச்சிருக்கோம் 8 ஓம். ஆர்எல்லும் அதே தான். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்தில் ஆர் தெவனினும் ஆர்எல்லும் சேம் தான். அதனால தான் இங்கே ஆர்எல் 8 ஓம் தான், ஆர் தெவனின் 8 ஓம் தான். வரைஞ்சிட்டிங்களா? சரி, இப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துருச்சு. அதுக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 8 ஓமில் என்ன நடந்திருக்கு, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அதான் அர்த்தம். இந்த 8 ஓமில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ கால்குலேட் மேக்ஸிமம் பவர். இதுக்கு ஃபார்முலா என்ன, வி தெவனின் ஸ்கொயர் டிவைட் பை 4RL. வி தெவனின் ஸ்கொயர் டிவைட் பை 4RL. வி தெவனின் தெரியும் 24 ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு RL. 4 மல்டிப்ளைட் பை RL. 4 போட்டாச்சு. RL 8. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 18 வாட்டுன்னு கிடைக்கும். இப்போ மேக்ஸிமம் பவர் இஸ் ஈக்குவல் டு 18 வாட். இதுதான் ஆன்சர். சரியா? தேங்க்யூ. இன்னொரு செஞ்சு பாருங்கள். சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் நோட்டு, பேனா, கால்குலேட்டர் இருக்கணும். இதில் நீங்கள் இந்த சர்க்யூட் தியரிங்கிற சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கிளாஸுக்கு வரப்போ நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷினையும் நான் சொல்கிறேன். எந்த கொஷினையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, உதாரணத்துக்கு நீங்கள் இபி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு எந்த கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அப்ளை எழுதுனீங்கன்னா ஒரு 100 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கொடுமே. இந்த 100 கொஷினில் ஒரு 50 கொஷின் வந்து சர்க்யூட் தியரியிலேருந்து தான் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 50 தான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லேயும் இருந்து கேட்பாங்க. அப்போ இந்த சர்க்யூட் தியரியோட வெயிட்டேஜ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 100 கொஷினில் 50 கொஷின் சர்க்யூட் தியரியிலேருந்தே வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 50 கொஷின் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேருந்து சேர்த்து வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சர்க்யூட் தியரிங்கிற பேப்பரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகும். சரியா பிள்ளைங்களா? நீங்கள் உங்களோட வாழ்க்கை செட்டில் ஆகணுங்கிறது எனக்கு ஆசை. நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன் போகணுங்கிறது எனக்கு ஆசை. அதுக்கு உங்கள் சப்ஜெக்டை நல்லா படிங்க. சரியா? பேப்பர், பேனா, கால்குலேட்டர் எப்பயுமே இருக்கணும் உங்களுக்கு. செஞ்சு பாருங்கள். இதோட யூனிட் 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து யூனிட் 3ல் பார்ப்போம். சீக்கிரம் கிளாஸுக்கு வரணும். ஆண்டவன்ட்ட வேண்டிக்கோங்க. தேங்க்யூ.